பொதுவா நம்மளோட நிகழ்ச்சியை வந்து ஒரு 1,00,000 பேரு, ஒரு 50,000 பேர், 2,00,000 பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் என்ன பண்ண ஒரு நம்ம நிகழ்ச்சி இப்போ ஒரு 100 பேர், 200 பேர், 300 பேர் அமைஞ்சு அதிகபட்சம் 2,000 பேர் வரைக்கும் தான் பாக்குறாங்க. இதே வந்து 1,00,000, 2,00,000 பேர் பாக்குற மாதிரி இருந்தா நான் என்ன கேட்பேன்னா, அந்த டைரக்டரை கூப்பிட்டு, ஐயா இந்த படத்துக்கு நாங்க என்ன திரை விமர்சனம் கொடுத்தா நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க அப்படின்ற அளவுக்கு நான் அவர்கிட்ட கேட்கணும் போல எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது இருந்தது. நம்முடைய ஹீரோ, ஹீரோயின், நடிகர்கள், அப்புறம் நம்ம டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு எல்லாமே அவங்களால முடிஞ்ச வேலையில பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையா எதுவுமே சரியா இல்லைங்க. நீங்க வந்து ஒரு படத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்க. படம் எடுத்து எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வந்து தேவையில்லாத எங்க வாயை வச்சு நாங்க சும்மா இருக்கவும் முடியல. ஒரு நல்லா இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 50%, 60% நல்லா இருந்தாவா நம்ம எப்படின்னா ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லி படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இந்த படத்தோட ஆஃப் வந்து ஒரு 2-3 சீன் மட்டும் என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு டென்ஷனை கொஞ்சம் கிரியேட் பண்ணிச்சு. அந்த ஜின் அப்படின்ற ஒரு 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 ஆவி இல்ல ஒரு நல்ல ஒரு ஆத்மா அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வச்சாங்க முதல்ல. அது ஒரு பெட்டியில வீட்டுல இருந்து வைக்கிறாங்க. அந்த அந்த வீட்டுல இருந்து வைக்கிற அந்த ஜின்னால ஏற்படும் நல்லது கெட்டதான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இது ஒரு கதையை நம்ம கேட்கும்போது சரி பரவாயில்ல ஏதோ இருக்கும்போது சரி உள்ள போய் பார்த்தா அந்த ஜின்ன காட்டுற ஒரு 2-3 சீன்கள் மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. என்ன பண்ணுவோம் எப்பயும் எல்லாம் பண்ண சின்ன டென்ஷன் இருக்குது. இந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சுன்னா அந்த ஜின்னை வந்து ஒரு ஒரு கோமாளி பொம்மை மாதிரி எடுத்து வச்சு இதுதான் ஜின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓஹோ இது வந்து ஒரு காமெடி படமா மாறப்போகுது போல இருக்கு. வந்து நம்ம இது வந்து டெரர் படங்கிறப்ப ஒரு யாம் இருக்க பயமே மாதிரி ஒரு காமெடி படமா இது வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷம் அந்த சிங்கம்புலி சார் வந்து பேக்ரவுண்ட் இது வேற கொடுத்தாரு, வாய்ஸ் வேற கொடுத்தாரு, ஜின்னு வாய்ஸ் கொடுத்தாரு. சரி இந்த குழந்தைங்க கவர்ற படமா இருக்க போது போல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேல அந்த நம்ம இதுல சொல்லுவாங்க பாருங்க, நம்ம ஜாடியில அடைச்சி வைப்பாங்களே அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அதான் புதம் அலாவுதீன் மருத்துவ விளக்கு மாதிரி இது ஏதோ ஒன்று அடைச்சி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்தோடனே இது பல விஷயங்களை பண்ணும். அவங்க சொல்ற பேக்ட்ராப் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த ராஜா காலத்து எப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு சொல்லி சொல்றதெல்லாம் படம் இதை இருக்கும் போது நம்ம எப்படியே படம் முடிந்த வரைக்கும் உட்கார்றமே தவிர கேஷுவல் ஸ்டோரி கேஷுவலா போகுது. நம்ம எதையே குறை சொல்றதுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தவே இல்லை. ஆனா நம்மளாலேயும் முடியல. ஏன் இந்த மாதிரி வந்து இவங்க வந்து படம் எடுக்கிறாங்க, பாடல்கள் எதுவுமே வந்து ஆக்டிவிட்டி எதுவுமே வந்து ஓரளவுக்கு வந்து கன்வின்சிங்கா இல்லை. நம்ம இந்த படத்தை வந்து பார்க்க ரெக்கமெண்ட் பண்ற முதல்ல இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணவே முடியல, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நல்லா எடுத்துட்டு போயிருக்கலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% ஒரு 40% படத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம். அது எடுத்துட்டு போக முடியாம வந்து படத்தை வந்து எவ்வளவு வந்து அவங்க காமெடி படமா, பேய் படமா, காதல் படமா, இத சென்டிமெண்ட் படமா எதுவுமே யாருமே சரி அது கதை நல்லா இல்லாம இது இல்லாம எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும்? இவ்வளவு செலவு பண்ணி இந்த படம் எடுக்கிறாங்க. இவங்களை குறை சொல்றது நம்மளுக்கு மனசே வரமாட்டேங்குது. இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வரும்போது இந்த இயக்குனர்லாம் எவ்வளவு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருப்பாங்க, நல்ல ரிசல்ட் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் நல்ல கதையை பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் எதிர்பார்த்தா பரவாயில்ல. இது வந்து மக்கள் மனசு வந்து சுத்தமா வந்து உட்காரவே உட்காராது. சாரி டைரக்டர்.